வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சாட்டர்டே. வீக்கெண்டு வந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் இல்லையா? ரைட். இன்னைக்கு கொஞ்சம் காலையில் மழைலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. சரி, மழைலாம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் தான் ஒரு வெயிட்டாக காமிக்கணும்னு நினச்சா இந்த நியூஸ்லாம் வந்துச்சு. MONTHA மாந்தா புயல், அது ஏதோ தமிழ் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கியிருக்கான். அது பயங்கரமாக ஆகி பலத்த மழை பெய்யக்கூடும், 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் நியூஸில் சொல்கிறாங்க. அது பக்குன்னு அடிக்குது. அதாவது சும்மா இருந்துடலாம், பசி இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான், பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ எதனா தாளிச்சானா அந்த ஒரு வாசனை வரும் தெரியுங்களா? அந்த வாசனை பசி கபன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நான் சும்மா தான் அந்த சைட் லைட்டாக மழை பெய்ய நினச்சேன். அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் பயமாயிடுது. சரி, ஓகே, வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்ட்டு அது அந்த புயல் பேர் கூட MONTHAன்னு போட்டிருக்காங்க. மந்தாவான்னு தெரில, நம்மளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. என்னன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் வராதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நல்லா படிச்சிருக்கேன், நான் பிகாம் முடிச்சிருக்கேன், எம்காம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. ஏன்னா 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் போய் சேர்த்துட்டேன் காலேஜில். வருமா? நம்மளுக்கெல்லாம் வராது. மனப்பாடம் பண்ணி மகப்பச்சே பாஸ் பண்ணிட்டேன். இப்போவும் இங்கிலீஷ் பேசினா புரிஞ்சு பண்ண தவிர ஃப்ளூயண்ட்டாக நல்லா பேச வராது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பொழந்து கட்டுறாங்க இங்கிலீஷை. ஒரு 1ஆவது படிக்கிற பசங்களாம் என்ன ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதை கொஞ்சம் நம்மளுக்கு பொறாம தான் அவங்க இங்கிலீஷ் பேசுறதை பார்த்து. அதாவது அந்த இங்கிலீஷ் பேசினா படித்தவங்க, பேசாதவங்க படிக்காதவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பேங்க்கில் போனால் கூட நம்ம இங்கிலீஷில் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட பேசினா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ் பேசினா கொஞ்சம் மரியாதை கம்மியாக தான் இருக்குது. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்கன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி தமிழ் தெரியலன்னா இது மாதிரி தான். சாரி, இங்கிலீஷ் தெரியலனா இது மாதிரி தான். சரி, ஓகே, எல்லாமே நம்மளுக்கு தேவை தான். கீழே போனால் தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான், அவனை குளிப்பாட்டி ரெடி பண்ணுறேன். நான் சொல்ல கேட்டுதானுங்க, தப்பாக ஒன்று சொல்லலை. தமிழ் கண் போன்றது, இங்கிலீஷ் கண்ணாடி போன்றது. எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ போட்டு நான் கண்ணாடி இல்லையா?